திரு சிவப்பிரியன், இப்போ தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய பட்ஜெட் அறிவிப்பா இது இருக்கு. அதனால பெருசா புதிய கொள்கைகள் கொண்டு வரப்படுறது தவிர்க்கப்படணும் அப்படின்றது தான் ஒரு பொதுவான இதுவா இருக்கு. இந்த சூழல்ல இப்போ இந்த அரசு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இந்த பட்ஜெட் அறிவிப்புல ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்லை, இதற்கு முன்னால் இந்த புதிய அறிவிப்புகள்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மரபா வச்சிருந்தாங்க. அந்த மரபை 2019 பாஜக உடைத்து விட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரணிதரன் சொன்ன மாதிரி அந்த பிஎம் கிசான் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாங்க. 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மரபு உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ த டோர் இஸ் ஓப்பன். பிஜேபி நிச்சயமாக ஏதாவது ஒரு பாப்புலிஸ்ட் மெஷரை இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க அவங்களோட பாலிசிஸை டிராஃப்ட் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக தான் இது ஓட் ஆன் அக்கௌண்ட். அதாவது இன்னொரு அரசாங்கம் வருகின்ற வரையில் என்னென்ன செலவினங்களுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஓட் ஆன் அக்கௌண்ட்டாக இருந்தது. இந்த கவர்மெண்ட் அதை மாற்றிட்டாங்க. இப்போவும் அது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ ஏற்கனவே 2 பொருளாதார நிபுணர்கள் பேசுனாங்க. அதில் ஒருவர் ஒரு மாநில கட்சியை சார்ந்தவர். இப்போது இந்த இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறதுங்கிறதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அந்த வளர்ச்சி யாருக்கானது, எப்படிப்பட்ட வளர்ச்சிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் நடத்தக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம். இப்போ நீங்கள் சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொருட்கள் வாங்குறதுல இப்போ BMW வாங்குறவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது போன்ற அந்த லக்ஸுரி கார்ஸோட டிமாண்ட் அதிகமாகுது. ஆனால் ஒரு சாமானிய மக்கள் கார் வாங்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஹேட்ச்பேக், ஒரு 7 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை ஒரு 5-6 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார்கள் வாங்குவதற்கான எண்ணிக்கை குறைந்திருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பரவலாக பேசப்படுகின்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, the poor is getting poorer, the rich is getting richer. பணக்காரர்கள் ஆகிக்கொண்டே போகிறார்கள், ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு பக்கம் பொருளாதாரம் வளர்ந்து விட்டது அப்படின்னு மார்த்தட்டி கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு இங்கே ஃப்ரீ ரேஷன் இல்லை சப்சிடைஸ் ரேஷனை நாம் இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சி இது எதை நோக்கி செல்கின்ற வளர்ச்சிங்கிறதுல நிறைய பொருளாதார நிபுணர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்ஸ் ஒரு பக்கம் கட்டுறீங்க, இட்ஸ் எ வெல்கம் மூவ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய பேர் ஏர்போர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாட்டில் ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்? அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ ஏர்போர்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுமா, இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் திரு தரணிதரன் சொன்ன மாதிரி MNREG, அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் ஃபண்டிங்கை குறைக்கிறீங்க, எஜுகேஷனில் ஃபண்டிங்கை குறைக்கிறீங்க, டிஃபென்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, வெல்கம் மூவ். ஏன்னா இந்தியா போன்ற நாடு டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, இப்போ மாலத்தீவ்லேயும் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டிஃபென்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பட் மற்ற இடங்களில் எஜுகேஷன், ஹெல்த்லலாம் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பாவர்ட்டியிலேருந்து 13 கோடி பேரை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறதுல கூட நிறைய எக்கனாமிக்ஸ் அதில் கூட ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுறாங்க. இது நீங்களுடைய கால்குலேஷனே சரியாக இல்லை அப்படிங்க. அதற்கெல்லாம் அரசாங்கம் நிச்சயமாக பதில் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களில் இந்த கவர்மெண்ட்டில் டேட்டா வெளியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எது கேட்டாலுமே நோ டேட்டா அவைலபிள் வித் த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சிஜன், அதாவது கோவிட் டைமில் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை நபர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க. ஸோ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த வளர்ச்சி யாருக்கானது? ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கான வளர்ச்சி மட்டுமா, இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான வளர்ச்சியா? ஏன்னா 80 கோடி பேர் ஃப்ரீ ரேஷனோ இல்லை சப்சிடைஸ்ட் ரைஸோ வாங்கிட்டு இருக்க இந்த இடத்துல அவங்கள பற்றியும் யோசிக்கணும். அந்த 80 கோடியில் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளையாவது அந்த பாவர்ட்டிலேருந்து வெளியில் கொண்டு அவங்களுக்கு ஃப்ரீ ரேஷன் ஆம்பிட்லேருந்து எடுக்கணும். இல்லை, அப்போ தானே நம்ம எல்லாருக்குமான வளர்ச்சியாக அதை சொல்ல முடியும். ஏர்போர்ட் மட்டுமே கட்டிக்கொண்டு இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை மட்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா
ஆனால் அப்போது ஏற்கனவே வளர்ந்து வர்றவங்க தான் வளர்ந்து வருவாங்களே தவிர கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் வந்து மேல்மட்டத்துக்கு வருவதற்கான முயற்சிகளையும் அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும். ஸோ மெயின் கொஷனுக்கு வர பட்ஜெட்டில் வந்து நிச்சயமாக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் ஆம்பிட்டில் குறைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எல்லா சம்பளம் வாங்குபவர்களுக்குமே வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா மிடில் கிளாஸ் அதாவது சேலரிட் பீப்புள் தான் வந்து பிஜேபியினுடைய கோர்ஸ் ஓட் பேங்காக ஒரு காலத்தில் இருந்தாங்க. பட் அந்த ஓட் பேங்க் வந்து இப்போ வந்து ரொம்ப டைவர்சிஃபை ஆகிடுச்சு. அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று வட மாநிலங்களில் உருவாக்கி இருக்கிறதுல ஸோ மிடில் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு பாப்புலிஸ்ட் மூவாக, ஏன்னா இப்போ ஒரு 3வது டேர்மை வந்து திரு மோடி அவர்கள் வந்து சீக் பண்ணுறதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் பாப்புலிஸ்ட்டாக போன முறை எப்படி வந்து விவசாயிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இந்த முறை பெண்களை கவர்வதற்கு ஏதாவது ஒரு ஸ்கீமோ இல்லை ஒட்டுமொத்த எல்லா ஒரு பர்டிகுலர் ஒரு சேலரிட் கிளாஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது.